ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, என் லிப்ஸை சுற்றி இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பற்றி தான். இது வந்துட்டு நிறையா பேருக்கே இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப காமன் தான். எனக்கு வந்துட்டு இது ப்ரெக்னென்சியோட போனஸாக கிடைச்சிது. ஆமாம், ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டெப்ஸ் கூட கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக வேண்டி மேக்கப் போடாமல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ நாள் இதுக்கு எதுவும் பண்ணலை, இப்போது இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அண்ட் இதுக்கு ப்ரெக்னென்சி இல்லாமல் வேறு என்னெல்லாம் காசஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் பண்ண போகிறேன். அந்த ப்ராடக்டை இன்றைக்கி தான் வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் வி ஆர் ஆல் இன் திஸ் டுகெதர், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ளோ வரும், அப்புறம் உங்களோட ஹேர்லாம் நல்லா திக்காக வளரும் அப்படின்னெல்லாம். ஆனால் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் நடக்கலை. எனக்கு கிடைச்சது எல்லாமே இந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதெல்லாம் தான். அது இல்லாமல் நிறைய பேர் இந்த பம்ப் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களோட பம்ப் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கும். எனக்கு அப்படிலாம் இல்லை. நான் அது பண்ணியிருந்தேன்னா அப்படியே ஒரு ஜீப்ரா ப்ரெக்னென்சி ஃபோட்டோஷூட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். பட் அது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அப்படின்னா இதை பற்றிலாம் நான் பெருசாக கவலைப்படலை. நீங்களும் கவலைப்படாதீங்க. ஏன்னா லேட்டராக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ நான் ஏன் வந்துட்டு இவ்வளோ நாளாக இதுக்கு எதுவும் பண்ணலை, ஏன்னா ப்ரெக்னென்சி டைம்லேயே நான் இதுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னா, இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு பேபிக்கு சேஃப் இல்லை அப்படின்றனால தான் நம்ம இதை ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போதும் வந்துட்டு இது நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி பிரெஸ்ட் மில்க் வழியாக பேபிக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பேபியோட ஹெல்த்து தான் இம்பார்ட்டண்ட். அதனால் அப்போது இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் வீண் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு வீண் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ப்ரெக்னென்சி இல்லாமல் இதெல்லாம் வர்றதுக்கு வேறு என்னெல்லாம் காசு இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் முக்கால்வாசி விஷயம் நம்ம எல்லாருமே பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதது. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுமே ஒர்க் ஆகாது. ப்ளீஸ் சன்ஸ்க்ரீனை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். ஹார்ஷான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது, இல்லைனா லிப் பாம்ஸ் அதெல்லாம் கூட வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்புறம் சம்டைம்ஸ் நம்ம எல்லோரும் தூங்கும் போது லைட்டாக நம்ம கொஞ்சம் ட்ரூல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி கரெக்டாக லிப்ஸோட சைட்லலாம் வந்துட்டு பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு அது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று வந்துட்டு நம்மளோட நாக்கை வச்சு அடிக்கடி லிப்ஸை வந்துட்டு லிக் பண்ணுறது அதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணியிருப்போம், இந்த சுகர் வச்சு இல்லைனா காஃபி பவுடர் அந்த மாதிரிலாம் வச்சு ஸ்க்ரப் பண்ணியிருப்போம் இல்லையா, அது ரொம்ப பெரிய ரீசன் ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஏன்னா அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஸ்கார்ஸ் க்ரியேட் பண்ணி அது அதுக்கப்புறமா ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக நம்மளுக்கு மாறும். இன்னொன்று வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லிப்ஸை இப்படி பண்ணுறது, இந்த ஃப்ரிக்ஷன்னாலேயும் வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஸ்டெராய்ட் க்ரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறது. அப்படிலாம் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஒரு முறையாக ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்களாக வந்துட்டு கடையில் கிடைக்கிறத வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அது வந்துட்டு எப்போயுமே கரெக்டாக முடியாது. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத பிக்மெண்டேஷன் எல்லாம் வர்றதுக்கு அது ஒரு மெயின் ரீசன். இன்னொரு பெரிய ரீசன் வந்துட்டு ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்மள எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்பைசி ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதே மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம காசஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு 3 ப்ராடக்ட்ஸ் நான் ரீசர்ச் பண்ணதில் வந்துட்டு ஒரு 3 ஐட்டம்ஸ் வந்து நிறைய பேர் இதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று வந்துட்டு நீம் ஆயில். அதை பற்றி எனக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் இல்லை. ப்ளஸ் நீம் ஆயில்ன்றனால அது பிட்டராக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் நான் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2 வந்துட்டு கோஜிக் ஆசிட். கோஜிக் ஆசிட் வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிள். ஸோ நம்ம அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணலை அப்படின்னா அது ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னா ப்ராடக்டோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ஆல்ஃபா பியூட்டின். இதுதான் வந்துட்டு ரொம்ப ஜென்டில் ஆன் தி ஸ்கின்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் இது யூஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஹோப் பண்ணுறேன் இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். இப்போ தான் நான் வந்துட்டு இதை ஓப்பனே பண்ண போயிருது. நான் வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் நான் அதை வந்துட்டு வீடியோ எடுக்கும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணலை. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் மினிமலிஸ்ட் பிராண்டில் தான் இது வாங்கியிருக்கேன். ஏன்னா இதுக்கு நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ நான் இப்போ இதை தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டே இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க. இப்போ தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எந்த ஆர்டரில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ எப்போவுமே வந்துட்டு தின்னஸ்ட்லேருந்து திக்கஸ்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப தின் வாட்டர் மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் என்ன இருக்கோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஜுவலாக நம்ம வந்து அடுத்தடுத்து திக்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோனர் போட்டுக்கோங்க. நான் வந்து டோனர் போட மாட்டேன் அப்படின்றதால நான் டைரெக்டாக இதை தான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்கு தான், பட் கொஞ்சம் கூட வந்துட்டு வாட்டர் மாதிரியான இருக்க கன்சிஸ்டன்சி தான். ஸோ இதை வந்துட்டு ஒரு சீரம்ன்றனால இதை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்க உங்களோட ஸ்கின் கேரில். ஃபேஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃபேஸ் வாஷ் வச்சு. இப்போ என் ஃபேஸில் வந்துட்டு எந்த மேக்கப் ப்ராடக்ட்டோ எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் டோனர் போட்டதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டோனர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா அரௌண்ட் இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ இது வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோலலாம் பார்க்குற மாதிரி இப்படி டைரெக்டாக அந்த ட்ராப்பர் வச்சு இங்கே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின்ல ஏதாச்சும் டர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே டிப் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களோட ஹோல் பாட்டிலுமே வந்துட்டு கண்டாமினேட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்படி கையில் எடுத்துகிட்டு நீங்களே வந்துட்டு அப்ளை பண்ணி நான் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக தான் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு அங்கங்கே நிறைய டிஸ்கலரேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நான் இதை அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டு என்னோட ரொட்டீனை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்குவேன். இப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சுன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு எதனாலும் யூஸ் பண்ணுறது பெட்டர். அதனால சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஃபார் பெஸ்ட் ரிசல்ட் மார்னிங் அண்ட் நைட் 2 டைம் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு அட்லீஸ்ட் 4 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக 4 வீக்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ரிசல்ட் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நான் வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளோட ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்துட்டு மேஜிக் கிடையாது. ஓவர் நைட் டிஸப்பியர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராடக்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. Don't forget that. என்னோட ரிசல்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் அடுத்த வீடியோவை பார்க்க முடியும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.